சந்தன பொய்கையிலே பிறந்து சங்கத்திலே வளர்ந்து ஆழ்வார்கள் தாளாட்ட சமண முனிவர்கள் இன்னிசை அமுதூட்ட கம்பனின் கற்பனை பூங்காவிலே கழிப்புற்றிருக்கும் கன்னித் தமிழே, உன் திருவடி தொட்டு வணங்கி என் உரையை ஆரம்பிக்கின்றேன். முத்தமிழ் காக்க வந்த முக்கண் நடுவர்களே, தோற்காத என் தமிழில் உரையாட வந்தேன் கேட்பீர். அவை சார்ந்த பெரியோர்களே, ஊழல் ஒழிப்பு சாத்தியமே என்ற தலைப்பில் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஊழல் இல்லாத புதியதோர் உலகு படைக்க புத்துணர்வு கொண்ட இளைஞர்களே புறப்படுங்கள். ஊழலால் பழுதி படிந்த பாரதத்தை புடமிட்டு புண்ணிய பூமியாய் மாற்றிடவே புறப்படுங்கள். ஊழலால் ஏற்பட்ட அநீதி அக்கிரமங்களை அகற்றிவிட்டு ஆவணமாய் நீதி தேவதையை இந்திய தாயின் கருவறையில் பிறக்க வைப்போம், புறப்படுங்கள். விடியலுக்காக காத்து கொண்டிருக்கும் நம் உணர்வுகளை ஒன்றாக திரட்டி ஊழல் ஒழிப்பு சாத்தியம் என்பதை நிரூபித்து காட்டுவோம் இந்த தாயின் கருவறையில். கற்கேன் என்றே பிச்சை போயினும் கற்கேன் என்றே, பிச்சை எடுத்தாவது கல்வியை கற்க வேண்டும் என்ற தலையெழுத்து தமிழ்நாட்டிற்குண்டு. அப்படிப்பட்ட கல்வி இன்று கயவர்களின் கைகளிலே சிக்கி சின்னாய் பின்னமாய் மாறிவிட்டது. கல்லறைக்கு நிகராக இன்று கல்வி மதிக்கப்படுகிறது என்றால், ஒரு தொடக்க நிலை கல்வி மாணவன் பயிலும் கல்வி கட்டணமானது ஒரு பொறியியல் கல்லூரி மாணவன் பயிலும் கல்வி கட்டணத்திற்கு நிகராக இந்த நாட்டிலே இருக்கிறது என்றால், யாருடைய முட்டாள்தனம், எவருடைய கடமை மறக்கப்பட்டது? ஆம், இவற்றை ஆராய்ந்தால் ஊழல் ஒழிப்பு என்பது நிச்சயமாக இந்த இந்தியாவில் சாத்தியம்தான். நடுவர் பெருந்தகை அவர்களே, நம்முடைய தேசம் எப்படிப்பட்ட தேசம் தெரியுமா? கைகளை வீசி நடந்தால் காற்றுக்கு வலிக்குமோ என்று தன் கைகளை கூட துணிக்குள் மூடி வைத்து நடந்த வள்ளலால் பிறந்த தேசம் இது. பூமிக்கு கூட உபதேசம் செய்த புத்தர் பிறந்த தேசம் இது. விலங்குகளுக்கு கூட மருத்துவமனை அமைத்து பாதுகாத்த சமணம் பிறந்த தேசம் இது. இப்படி நம்முடைய தேசமானது நல்ல தலைவர்களின் மத்தியில் பிறந்து தவழ்ந்தாடி புண்ணிய நோக்கில் சென்று கொண்டிருந்தது. இன்று ஊழல் என்னும் கொடிய அரக்கனின் கைகளிலே சிக்கி மடிந்து விட்டது என்பதுதான் மட்டும் உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நடுவர் பெருந்தகை அவர்களே, ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாடு வளர்ந்தது, இந்த நாட்டிலே ஊழல் இல்லை. இந்த மக்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். காவல் படை ஊழல் செய்கிறது, அரசியல்வாதிகள் ஊழல் செய்கிறது என்று வெறும் பேச்சினால் மட்டும் பிறரை குற்றம் சாட்டுவது மட்டும் நியாயமாகாது. இந்த ஊழலை அடிப்படையாக கொண்டு உருவாக்கியது நீ நாம் உருவாக்கிய ஊழல் தான் இன்று இந்திய தேசத்தை கரைபடுத்திக் கொண்டிருக்கிறது. அன்று இந்தியாவில் ஊழல் இருந்தது, இன்று ஊழலுக்குள் இந்தியா இருக்கிறது. ஒவ்வொரு அலுவலகங்களிலும் லஞ்சம் கேட்காமல் இருப்பது மேசைகளும் நாற்காலியும் தான். வெட்டி போட்டால் கூட கைதுண்டு லஞ்சம் கேட்கும் போல் இருக்கிறது. காக்கும் பேரில் சூரியனையை விழுங்கிவிட்டவர்கள் பால் நிலவையா விட்டு விடுவார்கள். இந்த தேசத்தின் முள்வேலிகளை நம்பியிருந்த களைகளை கூட காணாமல் போய்விட்டது. சர்க்கரை மூட்டையை அடைமழை பாதுகாத்த கதையாகிவிட்டது அல்லவா நம்முடைய தேசத்தின் கதை. இந்த நிலைமையை நாம் மாற்ற வேண்டும். ஊழல் போராளிகளே, என்ன முணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஏழையராயிருக்கும் ஓடப்பர் எல்லாம் உதயப்பர் ஆகிவிட்டால் ஒரு நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் என்ற வைர வரிகள் தன்னலவாதிகளுக்கும் ஊழலை பெருக்குகின்ற அரக்கத்தனம் கொண்ட காழ்ப்புணர்ச்சியாளர்களுக்கும் மார்பில் பாய்ந்த வாளாக ஊடுருவட்டும். இனிமேலாவது ஊழல் ஒழிப்பு என்பது இந்த இந்திய தாயின் கருவறையில் மலரட்டும் என்பதை மட்டும்தான் நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதனால் தான் பாரதிதாசன் அன்று அழகாக பாடி சென்றான். கூழுக்கு பற்பலர் வாடவும் சிற்சிலர் கொள்ளையடிப்பதும் நீதியோ, புவி வாழ்வதுதான் எந்த தைதியோ, கூறும் துறைதனத்தாரும் பெரும் பொருள் கொண்டோருக்கே கரம் நீட்டுவார், உழைப்போரிடமே கத்தி நீட்டுவார். இதுதானே இந்த இந்திய தேசத்தின் நிலைமையாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. தன்னுடைய கடமையை செய்ய மறந்துவிட்ட செய்தியாளர்கள், ஊடகங்கள், காவல்துறைகள், நீதித்துறைகள், நீதி தேவதையின் கண்டை குருடையாக்கிய எத்தனையோ நீதிபதிகள் இன்று உயிரோடு நடமாடிக் கொண்டிருக்கின்றார்கள். செத்த பிணங்களாக இந்த மண்ணிலை தவழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அரசியல்வாதிகளை குறை சொல்லி தன்னை தாழ்த்தி கொண்டவர்கள், பேச்சிற்காக மட்டும் மேடைகளை அலங்கரித்துக் கொண்ட எத்தனையோ அரசியல்வாதிகள் ஊழலை பற்றி பேசுவார்கள், தலை நிமிர்ந்து சொல்வார்கள், நெஞ்சை நிமிர்த்து கொண்டு போரிடுவார்கள். ஆனால் ஊழல் ஒழிப்பு சாத்தியம் என்பதை பற்றி அவர்களால் கூட எண்ணி பார்க்க முடியாது. ஆனால் என்னால் முடியும், உங்களால் முடியும். இந்த இளைஞர் கூட்டத்தால் நிச்சயமாக ஊழல் இல்லாத ஒரு இந்திய அரசாங்கத்தை உருவாக்க முடியும். சட்டங்களை கடுமையாக்குங்கள்.
காழ்ப்புணர்ச்சியாளர்களின் கொலவரையை பிடித்து நொறுக்குங்கள். அந்த அளவிற்கு ஊழல் நிறைந்து விட்டது என் இந்திய தேசத்தில். ஊழல் போராளிகளை விரட்டுவதற்கு தோழர்களை கரம் கொடுங்கள். முணுமுணுப்புக்கள் முழக்கங்களாகட்டும், ஊழலுக்கு எதிரான முணுமுணுப்புக்கள் முழக்கங்களாகட்டும், பெருமூச்சுக்கள் புயலாக மாறட்டும். மூடிய ஞான புராணத்தின் 3வது கண்ணை இமைதிரைக்க வைப்போம். ஊழலில்லாத இந்திய தேசத்தை உருவாக்கி காட்டுவோம். வாக்குரிமையிலிருந்து நம் வாக்குகளை விற்று கொண்டிருக்கின்றோமே, ஒவ்வொரு வாக்குரிமையின் போது ஊழலுக்காக பணத்திற்காக நம் சின்னஞ்சிறு வாக்குகளை பெரிய வாக்குகளை உருவாக்குவதற்கு கொடுத்த தருணத்தை ஏமாற்றி விட்டோமே. சிந்தித்து பாருங்கள். என் தாயின் கருவறையிலிருந்து நான் மலர்ந்த போது கண்ட காட்சி ஊழல். நான் சிறுவனாகி நடமாடி இளைஞனாகி இன்று மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பொழுது வரையிலும் என் கண்களிலே கண்டோம் அத்தனை காட்சிகளும் ஊழல் சம்பந்தமாகத்தான் இருக்கிறது. நான் சாகும் போது என் பிணத்திற்கு கூட இந்த இந்திய